விஜே சித்து அவர்கள் வந்து டயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்றாரு. பேரே வந்து பயங்கரமா அந்த 2K கிட்லாம் வந்து அட்மையர் பண்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் கேட்குறப்பே படம் வந்து என்ன டைட்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. யூடியூப்லேருந்து வந்து படத்தை ஹிட் கொடுக்க முடியுமா, ஃப்ளாப் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பூஜைக்கெல்லாம் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ரெடிக்ஷனாகவே கேட்குறேன். படம் வந்து ஹிட் ஆகுமா, ஃப்ளாப் ஆகுமா? அதாவது மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விஜய் சித்துக்கு, எக்கச்சக்கம். அதாவது யூடியூப்ல விஜய் சித்து லாக்ஸை பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணோடனே மில்லியன் கணக்கில் வந்து போக ஆரம்பிக்குது. எல்லாமே 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் தான் போகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது விஜய் சித்து பண்ணுற விஷயங்கள்லாம். அவர் வந்து அந்த ப்ராங்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாரு, அசால்ட்டாக பண்ணுறாரு. இது வந்து எப்படின்னா ஐடிவின்னு ஒரு டிவியில் வந்து ஆரம்பத்தில் கும்பகோணத்துலேருந்து வந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வந்து எப்படியாவது வந்து விஜே ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஐடிவிங்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா துபாய் இளநி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா யாராவது போய் இளநி கேட்டாங்கன்னா அந்த இளநி வண்டியில் இளநி விற்கிற மாதிரி நிற்பார். இளநி வந்து வெட்டி கொடுத்துட்டு ஸ்டாலாம் போட்டு அவங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா இளநி அப்படின்னா 1000 ரூபா அப்படின்னு. அவங்க பார்த்து என்ன 1000 ரூபா அப்படிங்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபா தான் சார் அப்படின்னு. காரணம் என்னென்னா அது வந்து ஒரு ப்ராங்க் ஷோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது துபாய் இளநி, அதனால் இது 1000 ரூபா ரொம்ப காஸ்ட்லி, நாங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணுவார். பல்போ பல்பு அந்த ப்ரோக்ராமோட பேர். அது பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு.